அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சண்முகம் பஸ் ஏறிட்டாங்க. பஸ் இருந்ததுக்கு அப்புறமா பின்னாடியே ஆட்டோவில் வந்துட்டு இருந்த பரணி அந்த பஸ்ஸை பார்க்குறாங்க. பின்னாடி பார்க்கும்போது அந்த போர்டை பார்த்ததுமே அச்சோ இந்த பஸ் நம்ம கனவுல வந்த பஸ் மாதிரியே இருக்கு. சண்முகம் தனியாக எங்கே போகிறான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாதுன்னு நினச்சிட்டு ஆட்டோ விட்டு இறங்கி அவசரமாக ஓடி வந்து பரணியும் பஸ்ஸில் ஏறிக்கிறாங்க. ஃபோனை மறந்துட்டு வந்து ஏறிடுறாங்க. பரணி பஸ்ஸில் ஏறி உட்காந்ததும் சண்முகத்தை பார்க்குறாங்க. நம்ம கனவுல வந்த மாதிரி அதே சீட்லேயே உட்காந்துருக்கானே இந்த சண்முகம். இந்த கூட வந்த லேடி யாரும் இருக்கும் அப்படின்னு அந்த லேடிக்கு பக்கத்தில் போய் பரணிக்கு வர்றாங்க. முத்துப்பாண்டி அந்த பஸ்ஸை பின்னாடி போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ரவுடிகளுக்கு அனுப்பிடுறாங்க. ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரவுடி ஒரு நிமிஷம் தாமதமானதுனால அந்த ரவுடியை போட்டு திட்டுறாங்க. அட எரும மாடு இன்ன வரைக்கும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, ஏன்டா எடுக்கலன்னு திட்டுறாங்க. அண்ணே பாத்ரூம் போயிட்டு வந்த லேட் ஆயிடுச்சுன்னு அப்படிங்கிறாங்க. கர்மண்டா இங்கே வர ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன்டா, அந்த பஸ்ஸில் தான் பார்த்து ஏறிக்கும் நம்பரெல்லாம் அனுப்பியிருக்கேன் பாருங்கிறாங்க. சரிண்ணே நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க ரவுடிங்க. டேய் மாத்தாண்ட போகிறதுக்குள்ளேயே அவன் சோழியை முடிச்சிருங்கடா, அப்படி தப்பிக்க விட்டுட்டீங்க அப்புறம் பெரிய பெரிய கேஸ் எல்லாம் உங்கள் பேரில் தான் போடுவேன்னு முத்துப்பாண்டி மிரட்டுறாங்க. வர்ணி யதார்த்தமாக அந்த அம்மா கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்கலான்னு பேசுகிறாங்க. ஏமா எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா வாய் பேச முடியாதுங்கிற மாதிரி சைகை பண்றாங்க. அடிப்பாவி சண்முகத்தை குறுக்காட்டி அவங்க கிட்ட வெகு நேரம் பேசிட்டு இருந்ததை நானும் என் கண்ணால பார்த்தேன். இப்ப பேச்சு வராதுன்னு என்கிட்ட சைகை பண்றாங்க. நிச்சயமா இந்த கொலகாரனுக்கு இவளுக்கு ஏதோ லிங்க் இருக்கணும். இந்த பஸ்ல தான் அந்த மாதிரி கொலை நடக்குதுன்னா அப்ப அந்த கொலகாரனும் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க பரணி. சண்முகம் வேண்டிக்கிட்டே போறாங்க. அப்பனே முருகா நான் போய் சேர வரைக்கும் எங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு போறாங்க. சவுந்தரபாண்டி வீட்டில் யாகம் நடந்துட்டு இருக்குது. அங்கே சவுந்தரபாண்டியும் யாகத்தில் உட்காந்துருக்காங்க. பாக்கியம் எஸ்கியும் வந்து பார்த்துட்டு சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி சமையல் கட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா பாக்கியம் கேட்குறாங்க, என்னடி எப்போ யாகம் வச்சாலும் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, இது என்னடானா இப்போ கண் எரியுது, தொண்டை வேற கொமலுது, நம்மளுக்கு தானே அப்படி இருக்கு. ஆனால் மாமாவை பார்த்தியா, மாமா சந்தோஷத்துலாம் இருக்காருன்னு சொல்கிறாங்க எஸ்கி. அதுதானே ஸ்கூலை வாங்க முடியலையேன்னு நேற்று துக்கத்தில் இருக்காருனால சொன்னார் சனியண்ணே. இப்போ எப்படி சந்தோஷம் கூத்தாடுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது என்ன யாகம்னு கேட்டியாத்தே? ஆமாம் கேட்டால் மட்டும் அப்படியே பதில் சொல்லிட்டு அவர் வேற வேலை பார்ப்பாரு. எல்லாமே அவர் இஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டில் நடக்குது, யார் கேட்கறது அவர்கிட்ட போய்ங்கிறாங்க. அத்தை இதுல என்னமோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. அப்பா யாகம் பண்ணும்போது மகன் பக்கத்துல இருப்பார்ல, அவங்க மகனை வேற காணுமே, இன்னைக்கு எங்க போயிருப்பாருங்கிறாங்க. ஆமாடி நான் அதை யோசிக்கவே இல்லையே. ஆமாடி இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, இது என்னன்னு நம்ம பர்னிகிட்ட ஆலோசனை கேட்கலாம், நீ பர்னிக்கு போனை போடுங்கிறாங்க. எஸ்கி சரியான யோசனையத்தை இருங்க போடுறேன் அப்படின்னு சொல்லி பர்னிக்கு ஃபோன் பண்றாங்க. எஸ்கி ஃபோன் அடிக்கிறாங்க. அங்க ஆட்டோக்காரர் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஏங்க நீங்க யாரு, நான் பர்னி ஃபோனுக்கு தானே ஃபோன் பண்ணனேங்கிறாங்க. ஆமாம்மா பர்னி அம்மா என்னோட ஆட்டோல தான் வந்தாங்க, மறந்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆட்டோக்காரரு. என்னடி என்ன ஆச்சுன்னு பாக்கியம் கேட்குறாங்க. பரணி ஆட்டோவில் போனாலும் ஆட்டோலேயே மறந்து வச்சுட்டு போயிட்டாலாமா அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்கி. அவள் அப்படி மறந்து வைக்கிற ஆள் கிடையாது. சரி இருத்தே ஸ்பீக்கரில் போடுறேன் நீயே கேளு அப்படிங்கிறாங்க. ஸ்பீக்கரில் போட்டதுக்கு அப்புறமா ஏங்க நீங்கள் யாருங்க, நான் இங்கே பாக்கியம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. பாக்கியமா நான் பாரதி பேசுகிறேன், ஆட்டோ ஓட்டுறனால அப்படிங்கிறாங்க. அட மந்திரி நீ தானே, பரணி போன உங்க கைக்கு எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அக்கா நம்ம ஆட்டோவில் தான் வந்தாங்க, மறந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆட்டோக்காரரு. அம்மா நான் வேணா வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டுமான்னு கேட்குறாங்க. வேண்டாம் நானே வந்து வாங்கிக்கிறேன். ஆமாம் அவள் மறந்து விட்டுட்டு போகிற அளவுக்கு அப்படி எங்கே போனான்னு கேட்குறாங்க பாக்கியம். அவசரமாக நம்ம ஆட்டோவில் தான் வந்தாங்க, ஒரு இடத்துல நிறுத்த சொன்னாங்க, நிறுத்தினேன், உடனே பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்கங்கிறாங்க. அப்படி அவசரமாக அவள் எந்த பஸ்ஸில் தான் போனான்னு கேட்குறாங்க. நான் அதை கவனிக்கலாமா, ஆனால் மஞ்சள் கலர் பஸ்ஸில் ஏறி போனாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஃபோன் உங்கள்கிட்டயே இருக்கட்டும், நானே எங்கே வந்து வாங்கிக்கிறதுன்னு நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேங்கிறாங்க. சரின்னு ஃபோன் கட் பண்றாங்க. அத்தை இந்த வீட்லயும் ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்குது, மர்மமாவும் இருக்கு. பரணியும் அதுக்கு எதிர்த்தாப்புல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவ எங்க தான் போயிருப்பாங்கிறாங்க எஸ்கி நீ சண்முகத்துக்கு ஃபோன் போடு, அவங்ககிட்ட கேட்டா தான் இதுக்கு தெளிவான பதில் சொல்லுவானா இருக்கும், நீ ஃபோன் பண்ணுங்கிறாங்க. சரிங்கிறாங்க எஸ்கி. ஃபோன் பண்றாங்க. சண்முகம் ஃபோன் எடுத்து பார்த்து போட்டு இது என்னடா இது இன்னத்துக்கு எஸ்கி கூப்பிடறால எதுக்கும் இருக்கும் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்றாங்க. அண்ணே எங்கன்னு இருக்கே அப்படின்னு எஸ்கி கேட்கிறா. ஏய் நான் கடையில தான் இருக்கேன், பக்கத்துல ஏதோ சத்தமா இருக்கு, நீ பேசுறது எனக்கு எதுவுமே கேட்கல அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ இப்போ எங்கன்னு இருக்கிற, பேசுங்கிறாங்க. எஸ்கி இருண்ணே அத்தை பேசுறாங்களாமா, அத்தை கிட்ட கொடுக்குறேங்கிறாங்க. இல்லை சண்முகம் பாக்கியமும் அவங்களுக்காக வரைக்கும் சத்தம் போட்டு பார்க்குறாங்க. சண்முகம் ஃபோனை கட் பண்ணி என்ன பேச அண்ணா கட் பண்ணிடுச்சே, ஒன்றும் புரியலையே, எங்கே போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி வா போய் பார்க்கலான்னு வெளியில போறாங்க. பரணி பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு சண்முகம் பேசுனது எல்லாம் நோட் பண்ணி பார்த்துட்டு கடையில் இருக்கேன்னு போய் சொல்றானே, அப்போ இவங்ககிட்டயும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டே வராங்க. இவனும் ஏதோ ஒரு வில்லங்கமான முக்கியமான காரியத்துக்கு தான் போறான், அது என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு போறாங்க. சவுந்தரபாண்டி சனியனை பார்த்து எப்படி யாகம் அப்படிங்கிறாங்க. சூப்பருங்க ஐயா, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி ஜாட பண்றாங்க. சவுந்தரபாண்டி வீட்டுல யாகம் நடந்துட்டு இருக்குது. அங்க முத்துப்பாண்டி வச்ச ஆளுங்க எல்லாரும் காத்திருக்காங்க அந்த பஸ் வரட்டுன்னு. முத்துப்பாண்டி போன் அடிச்சு அந்த ரவுடிங்களை உசார்படுத்துறாங்க. ரவுடிங்களும் நாங்க பாத்துக்கிறோம் விடுங்க ஏன்னு இருக்காங்க. யாகம் நடந்துட்டு இருக்கும் போது நெய் தீர்ந்துருச்சுங்கிறாங்க. நம்ம வீட்டுல நெய்க்கு என்ன குறைச்சல், பாக்கியம் அவர் தான் நெய் தீர்ந்துருச்சுன்னு சொல்றாருல, நெய் போய் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரிங்கன்ட்டு போறாங்க பாக்கியம். பின்னாடியே ஒரு ஐயர் சமையல் கட்டுக்கு போறாங்க. நெய்யை கொடுத்துட்டு அந்த ஐயர்கிட்ட கேட்கறாங்க, ஆமா இது என்ன யாகம் ரொம்ப பிரமாதமா நடக்குதுன்னு கேட்கறாங்க. பாக்கியம் அட தெரியாது அவங்களுக்குங்கிறாங்க. தெரியாம தானே கேட்கறோன்னு எஸ்கி கேட்கறாங்க. இது சத்ரு சம்கார யாகம்ங்கிறாங்க. அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க. இது எதிரியா அழிக்கிற யாகமா, உங்க குடும்பத்தோட எதிரி அழிக்கணும்னு சார்வால் இந்த யாகத்தை பண்ண சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு யாகம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமா வந்திருக்காங்களே, சத்ரு சம்கார யாகத்துல பெரிய கெட்டிக்காரர் அந்த ஐயரு. இந்த யாகம் பண்ணா கண்டிப்பா அழிவாங்க, நான் 4 யாகத்துக்கு அவங்க கூட போயிருக்கேன், இது 5வது யாகங்கிறாரு. முதல் யாகம் பண்ண அன்னைக்கு அந்த யாகம் முடிஞ்சதுமே அவங்க எதிரி அப்படியே கையங்கால் வராம விழுந்துட்டாரு.
ரெண்டாவது யாகம் பண்ணும்போது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க எதிரி ஜெயிலுக்கே போயிட்டாரு. ஜென்மத்துக்கும் அவர்னால வெளியிலேயே வர முடியாது. அடுத்த யாகம் பண்ணும்போது பண்ணி முடிச்சதுமே அவங்க எதிரிக்கு அல்பாயுசிலேயே உயிரே போயிடுச்சு. அவருக்கு 32 வயசு தான். லாரி அடிச்சு மோதி அப்பவே செத்தே போயிட்டாரு. நீங்க எதுக்குமா பயப்படுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, யாகம் முடியறதுக்குள்ளே உங்க எதிரி செத்து போயிட்டான்னு தகவல் வரும். இந்த யாகத்தோட பலன் உங்களுக்கு தான் வந்து சேரும். சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு நெய்ய வாங்கிட்டு போறாரு ஐயரு. வாக்கியம் கேக்குறாங்க, ஏண்டி எதிரின்னா யாரு? நம்ம சண்முகம் தானேங்கிறாங்க. வேற யாரு? அண்ணனை கொலை செய்யறதுக்கு அந்த சாமியவே கூப்பிடுறாங்க. என்ன மனுஷங்க இவங்கெல்லாங்கிறாங்க. ஐயோயோ, என் மருமகன் கூட நேருக்கு நேர் மோத முடியாம இப்படி யாகத்தை பண்ணி அழிக்க நினைக்கிறாங்களே. ஏண்டி எல்லாமே தப்பா நடக்குது, இப்போ என்னடி பண்ணலாம்? பாக்கியும் எஸ்கியும் எதுவும் புரியாம நின்றுட்டு இருக்காங்க. இங்க பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது பஸ் நிக்குது. கண்டக்டர் சொல்றாங்க, எல்லாரும் இங்க இறங்குறவங்க இறங்கிக்கங்க, அடுத்தது மாத்தாண்ட போய் தான் நிக்கணும்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல தான் ரவுடிங்க ஏறுறாங்க. சண்முகத்தை கூட்டிட்டு போன அந்த அம்மா ரவுடிங்க கிட்ட சண்முகத்தை அடையாளம் காட்டிட்டு அந்த அம்மாவும் அதே ஸ்டாப்ல இறங்கிக்கிறாங்க. பரணியும் அந்த ரவுடிங்களை பார்த்துட்டாங்க. கனவுல இந்த மாதிரி ரவுடிங்களை தானே பார்த்தோம், அப்போ இவனுக்கு தான் சண்முகத்தை கொலை பண்ண வந்திருக்கானுங்களா? அப்போ அந்த லேடி தான் சண்முகத்தை கொலை பண்ணுறதுக்கு இப்படி பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காளா அப்படின்னு பரணிக்கு அப்படி நெஞ்சு அடிக்கிற மாதிரி அப்படி கருக்குன்னு வந்திருக்காங்க. பாக்கியம் எஸ்கி 2 பேருமே இங்கே சண்முகத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அண்ணேன்னு ஓடி வராங்க. என்னத்தா ஏன் இப்படி பதறி போய் வரீங்கன்னு கேட்குறாங்க வைகுண்டம். வீட்டில் ஒரு யாகம் நடந்திருக்குது. அது என்ன யாகம்னு கேட்டால் அது சத்ரு சம்கார யாகம். யாகத்தை செஞ்சா எதிரிக யாகம் முடியறக்குள்ளேயே அழிஞ்சு போயிடுவாங்களாம். அண்ணே, என் வீட்டுக்காரருக்கு எதிரின்னா அது சண்முகம் தான். ஏதாவது அந்த யாகத்தை பண்ணி பழிச்சுட்டா என்னன்னே பண்ணுறது? ஆமாடி ரத்னம், இப்போ சண்முகம் எங்கே போயிருக்கான்னு கேட்குறாங்க. பரணியை கிளினிக்கில் விட்டுட்டு அண்ணன் மளிகை கடைக்கு போகிறதா தான் சொல்லிட்டு போச்சுங்கிறாங்க. ஐயோ, இப்போ பரணியும் கிளினிக்ல இல்ல. அவளுக்கு ஃபோன் பண்ணனா ஆட்டோக்காரன் தான் ஃபோன் எடுக்கிறான். ஆட்டோலயே ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டாளான்னு பதறிக்கிட்டு சொல்றாங்க. சண்முகத்தோட கிளினிக்கு போனவே இப்போ எதுக்காக ஆட்டோவில் போகணுங்கிறாங்க. அண்ணனும் கடைக்கு போகலப்பா. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா அண்ணன் கடையில் இருக்கிற மாதிரி போய் சொல்லுது. ஆனால் வண்டியில் போகிற மாதிரி சத்தம் கேட்குது. வெட்டுக்குள்ளேயும் அண்ணன் கடைக்கு வரலன்னு சொல்கிறான். அண்ணன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. அவள் கிளினிக் போகிறான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் எதுக்கு போகிறா? பஸ்ஸில் அந்த நேரத்தில் எங்கே போயிருக்கா? எனக்கு ஒன்றுமே புரியல. பதட்டமாக வேறு இருக்குங்கிறாங்க. பைக்கம் முருகா, இது என்னதான் சோதனைன்னு வைகுண்டம் புலம்பி நிற்கிறாங்க. அந்த யாகத்தை செஞ்சு முடிச்சா அண்ணனுக்கு ஏதாவது ஆயிரும்னு வேற சொல்கிறாங்க. ஆமாம், பரணி கூட அண்ணனுக்கு பஸ்ஸில் ஆபத்துன்னு கனவு கண்டு தான் எங்ககிட்ட சொன்னா. என்னடானா பரணி பஸ்ஸில் போயிருக்கான்னு சொல்கிறேன். அப்போ யாரும் உயிருக்கு ஆபத்துன்னு தெரியலையேங்கிறாங்க ரத்னா. சரி ரத்னா, நான் பரணிக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க. ஐயோ அப்பா, பரணி கிட்ட தான் ஃபோன் இல்லையா, ஆட்டோக்காரர்கிட்ட இருக்கு. போற வழியில ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் பரணியோட போனை நாங்க வாங்கிக்கிறோம், நீ வேணா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க. சரின்ட்டு போறாங்க ரத்னா சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணும்போது நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னு புலம்புறாங்க. அச்சோ, இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது. அக்கா இங்க பாரு, நீ விட்டாம அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இரு. ஃபோன் எடுத்ததுன்னா இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது ரொம்ப ஆபத்தான யாகம்னு நீ சொல்லி அதே இந்த விஷயம் தெரிஞ்சா அண்ணன் எப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம், நீயும் நானுமா சேர்ந்து போய் யாகத்தை நிறுத்திடுவோன்னு எஸ்கியும் பாக்கியும் போறாங்க. எப்பாடுபட்டாவது அந்த யாகத்தை நிறுத்தி ஆகணும், வார்த்தையை போலான்ட்டு போறாங்க. 4 ரவுடிகளும் பஸ்ல ஏறினதை பரணியும் பார்த்துட்டாங்க. சண்முகத்தை எப்படியாவது சிக்கல் இல்லாம தப்பிக்க வைக்கணுமே எப்படின்னு யோசிச்சுட்டு வராங்க பரணி. அந்த ரவுடிங்களையே பரணி கண்காணிச்சுட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து ஃபோன் அடிக்குது சண்முகத்துக்கு. சண்முகம் ஃபோன் எடுக்கிறாங்க. ரத்னா தான் கூப்பிட்டுருக்கா அப்படின்ட்டு பாக்குறாங்க. நீ எங்கன்னு இருக்க அப்படின்னு ரத்னா பதறிக்கிட்டு கேட்கறாங்க. ஏலே, நான் தான் சொன்னேன் இல்ல கடையில இருக்கிறேன்னு, போனை வெயில அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க சண்முகம். ரவுடியில ஒருத்தன் வந்து கிட்ட கோரும் போது அங்க கத்தி கீழே விழுறது. அதை பரணி பாத்துடுறாங்க. யாருமே பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கத்தி எடுத்து மறுபடியும் ரவுடியை பாக்கெட்ல சொருவி வச்சுக்கிறாரு. ஒரு ஸ்டாப் வந்தது. அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் பேர் இறங்கிடுறாங்க. பஸ்ஸே காலி ஆயிடுச்சு. அங்க முத்துப்பாண்டி கரெக்டா ஒரு ரவுடிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. என்னடா முடிச்சுதா இல்லையா? இன்னும் ஃபோனு காணானுங்கிறாங்க. சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவோங்கிறாங்க. டேய், பட்டுன்னு முடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடுங்கடா. சார் கரெக்டாக முடிச்சிடுவோம் சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவாங்கிறாங்க. டேய், இதில் மட்டும் நீங்கள் சொதப்பி வச்சிங்க, உங்கள் பேரில் இருக்கிற அத்தனை கேஸையும் ரீஓப்பன் பண்ணி வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு கேஸை போட்டுருவேன் பார்த்துக்கோங்கிறாங்க முத்துப்பாண்டி. கண்டக்டர் சொல்கிறாங்க ரவுடி கிட்ட, ஏப்பா சீட் தான் இருக்குதுல்ல, போய் கோரலாமல்லங்கிறாங்க. எல்லாரும் அங்கங்கே கோர்ற மாதிரி உட்கார்றாங்க. ஒரு ரவுடி மட்டும் பெரிய கத்தியை எடுக்கிறான். அந்த கத்தியை பார்த்ததும் பரணி போய் சண்முகத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்ததுமே சண்முகத்துக்கு அப்படி உஷாராயிட்டாரு. சண்முகம் பரணியை பார்த்தாங்களோ இல்லையோ, சுற்றி நின்று அந்த ரவுடிங்க கையில் வச்சிருக்கிற ஆயுதத்தை பார்த்துட்டாங்க. பார்த்ததும் ஒரு ஆளை நம்பி அடிக்கிறாங்க. ஒருத்தன் பின்னாடி ஒருத்தர் பஸ்ஸை விட்டு வெளியில போய் பறந்துக்கிட்டு விழுறாங்க. பஸ்ஸை சட்டன் பிரேக் போட்டு அப்படி நெக்குன்னு நிற்கும் போது அங்கே முன்னாடி பார்த்தா முருகன் வேஷத்துல பல பேர் பாத யாத்திரை வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் பஸ் பிரேக் அடிச்சு நிற்கும் போது இங்க ஒருத்த மாத்தி ஒருத்தர் அப்படி பஸ்ஸுக்கு வெளியில போய் விழுகிறாங்க. எந்த முருகனை அப்பா அப்பான்னு நம்பினாங்களோ அந்த முருகன் அவங்கள கைவிடல, காப்பாத்திட்டாங்க. வர்ணி கண்ட கனவுனால சண்முகத்தை காப்பாத்தியாச்சு. வர்ணி எங்க போறேன்னு கேட்கிற கேள்விக்கு சண்முகம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம்.